நாம் இந்த வீடியோவில் சைனா கிராஸ் கடல் பாசி அகரகர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம ஒரு புட்டிங் பண்ணலாம், பார்க்கலாம் வாங்க. அகரகரை எடுத்துக்கோங்க, நறுக்கிக்கங்க. தண்ணீர் ஊற்றி நம்ம இப்போது 15 நிமிடம் ஊற வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. தண்ணீர் விடாமல் கெட்டியாக காய்ச்சிக்கோங்க. பால் கெட்டியாகும் வரை நன்றாக காயட்டும். மற்றொரு அடுப்பில் ஊற வைத்திருக்கும் கடல் பாசியை வேக வச்சுக்கலாம். கடல் பாசி கரையும் வரை நன்றாக வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொதித்து கொண்டிருக்கும் பாலில் 1/2 கப் சீனி சேர்த்து நன்றாக சீனி கரையும் வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சிரப்பை பாலில் நன்றாக கலந்து விட்டுக்குங்க. வேக வைத்திருக்கும் கடல் பாசியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஊற வைத்த சியா சீடை சேர்த்துக்கலாம். பாலை ஒரு தட்டில் அல்லது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஆற வைத்துக்குங்க. மேலே இருக்கும் சின்ன சின்ன குமிழ்களை இதுபோல் ஸ்பூன் வைத்து எடுத்துக்குங்க. நன்றாக ஆறியதும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். கெட்டியானதும் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்துக்குங்க. எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. மிகவும் டேஸ்டான கடல் பாசி புட்டிங் ரெடி. இதுபோல் செஞ்சு பாருங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய குக்கிங்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.